இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான். ஆமா, இந்த பர்சனும் என் பர்சனும் என் அப்பாட்டு சொன்னியாமே, என்ன அது? சகல, இந்த மூர்த்தி கொலை நடந்த இடத்துல இந்த பர்ஸ் கடந்தது. அதை எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்புறம் அதை பத்தி கவனிக்கவே எல்லாம் மறந்துட்டேன். நேத்து தான் இந்த பேண்ட்டை எடுத்து போட்டா உன் சித்தி லூட்டு கொடுத்துட்டா. இருந்தாலும் உன் சித்திக்கு இவ்வளவு திட்டம் இருக்க கூடாது. ஆமா, என்ன இது மழையும் வராம இருக்கு, வெயிலும் அடிக்குது. காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணம் போல் இருக்கு. சரக்கு எடுத்துட்டு போறேன் சார். ஏன் உனக்கு இப்படி என்ன மன்னிச்சிருங்க சார். நான் புள்ள குட்டிக்கான சார். நிமிந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அடுத்த தடவை இதே மாதிரி தப்பு பண்ண என்ன பார்த்து தான் பணம் கொடுக்குறேன். நான் எப்பவும் அப்டில் தான் இருப்பேன். சாராய கேஸுக்கெல்லாம் நான் தான் இன்சார்ஜ். சரி சார். அந்த பொண்ணை இங்க அடைச்சு வச்சிருக்கிறோம், பேரு சுகவனம். இவனுடைய கையால் தான் நம்மள கொலை நடந்த இடத்துல பார்த்து அந்த முரளி எங்கேயோ லிங்க் ஆகுது. உனக்கு என்ன புரியுதா? ஒன்னும் புரியல. முதல்ல கோமால இருக்கிற அந்த சுகவனத்தை நம்ம பாக்குறோம். கோமா இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கும். யோ, கோமான்றது ஒரு வியாதியா? அப்படியா? பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மிஸ்டர் சுகவனம் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்கார்? எந்த சுகவனம்? கிராண்ட் ஹோட்டல் ஓனரை தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா. ஒரு ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டு நினைவிழுந்துட்டாரு. இன்டென்சிவ் கேர்ல இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து இருக்காரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். சோ நீங்க அவரை பார்க்க முடியாது. ஏங்க, நாங்க அவருடைய பெரியப்பா பசங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். கோமால இருக்கிற அவரை கட்சியா ஒரு தடவை பாத்துறோம். பார்க்க முடியாது சார். பார்க்க முடியாதாம? நம்ம ஆயத்தை பயன்படுத்து. சரி சரி, நீங்க போய் பாருங்க. சாயா சிந்துவா. தம்பி, இந்த ஹோட்டல் மேனேஜர் எங்கப்பா? மேனேஜரா? நான் தான் மேனேஜர். இந்த ஹோட்டல் என்னமோ விற்க போறாங்களாமே. ஹோட்டல் விற்க போறாங்களா? யார் சொன்னாங்க? அதான் இடம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இடத்தை பார்க்க வந்தீங்களா? உங்க முதலாளி எங்க? எங்க முதலாளி சுகவனம் மாருதி நரசிம்மல கோமால நினைவில்லாம இருக்கிறார். ரொம்ப ஃபீல் பண்றாருல. சம்பளத்தை கொடுக்காம போயிட்டார. இதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? சரி. ஆமா, கோமால எத்தனை நாளா இருக்காரு? ஒரே நாள்னா அது ஜுரையா? மார்ச் 1ஆம் தேதியில இருந்து. அதான் ஹோட்டல்ல லீவ் விட்டீங்களா? கூட்டத்தையே காணோம். நீங்களே ஏன் சார் வயசரிசல் கிளப்புறீங்க? அதோ அந்த போட்டோல இருக்குதே சாந்தின்னு ஒரு பொண்ணு, கேபரே டான்சர். அடாடாடாடா, அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த வரைக்கும் பணத்தை வாரி வாரி கொட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப செத்து போச்சா? இதுக்கு அழுகியா? ஒரு பேச்சு கேட்டேன். ஆமா, உங்க முதலாளிக்கும் அந்த பொண்ணு சாந்திக்கும் ஏதாவது அப்படி இப்படி நெருக்கமா? உண்டு உண்டு, ரொம்ப நெருக்கம் தான். பச்சையா சொன்னா ஒரு செட்டப் தான். ஸ்டெப்னி மாதிரி. அதே அதே. மீச தெரியுது, மூடிட்டு வா. சரிங்க காம்பவுண்டர் சார். யாரு பார்த்தாலும் கண்டுக்காத, போயிட்டே இரு. தனியா விட்டு கூடாத, பேஜாராயிடும் அப்புறம். இந்தாப்பா நிலே. எத்தனை நாளா இங்க வேலை பாக்குறீங்க? என்ன டாக்டர், நீங்க என்ன எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? ஷட் அப். நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவங்களுக்கு பேட்ஜ் உண்டு. பேட்ஜ் குத்தாம இங்க வேலை செய்யக்கூடாது தெரியாது உங்களுக்கு? அப்பா, இதானா? எங்க உங்க பேட்ஜ்? டாக்டர் பத்தி அவ்வளவு சின்ன விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. எங்க மெயின் சுவிட்ச்ல கையை வச்சுட்டு வரோன்னு பயந்துட்டேன். சீக்கிரம் பேட்ஜ் எடுத்து குத்து. அதுக்கு வேற தனியா 5 ரூபாய் கொடுத்துருக்கேன். என் பேர் ராமூர்த்தி. என் பேர் நர்ஸ் நர்கிஸ். இனிமே பேட்ஜ் குத்த மறக்காதீங்க. நீங்க குத்தலையா? அவரு உள்ள குத்தி இருக்கார். வா. ஏப்பா, டிஎஸ்பி எவ்வளவு நேரமா வீல் சேர்க்க காத்திருக்காங்க. கொண்டாங்க வச்சுக்கோ. சார், வீல் சேர் வந்துருச்சு. உங்களுக்கு
என்ன மாதிரி லெஃப்ட் தான் அவுட்டு, உஷாரா உட்காந்துக்குங்க. கோவிந்தா. ப்ளீஸ் அங்கிள், நீங்க யாரும் ஆபரேஷன் தியேட்டர் பக்கம் வரக்கூடாது. தேங்க்யூ. ஐயோ, அங்க பாரு, உங்க அப்பன் கவட்ட காலையும் உங்க அம்மா தெலுங்காரையும். ஐயோ, டாக்டர், டாக்டர், ஹெல்ப், டாக்டர், இன்ஸ்பெக்டர். బావా నాకు నిశ్చయంగా ఆంబళ బిడ్డதான் பிறக்கும். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். వద్దు బావా, ఆంబళ బిడ్డதான். பொம்பளை பிள்ளை தான். అయ్యో முதல் சம்சாரத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து நான் படுற பாடு போதாதா? అవును மங்கம்மா, బావా. நமக்கு கல்யாணம் மே மாசம் 10ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. మే 10 లేదు బావా, జూన్ 10. மே 10. జూన్ 10. மே 10. ஷோ, உங்க கல்யாணம் நடந்தது ஜூன் 17. குரல் வருது, ஆளக்கானா? ఒరే, నాంగ కళ్యాణం నీకెప్పుడు తెలుసు? அன்னைக்கு முகூர்த்த நாள், அதான் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. అదా என்னது? குதிரை மாதிரி கண்ணை மூடி இருக்கா? இதுக்கு முன்னாடி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கனா? என்ன சாப்பாட போடுறாங்க? டாக்டரை பாக்கணும்னா டோக்கன் வாங்கணும். ஓ, పంపం. ஆ? இதை ஏன்டா கையில வச்சிருக்க? உங்க வீட்டுக்காரரா? లేదు బావా. அண்ணன். ఒరే, யோ, ஐயோ, யோ, காலையில ஏன் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க? இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பேஷண்ட்ங்க கண்ணுல ஊத்து. பின்னாடியே பெரிய டாக்டர் வர்றாரு. ஏமா, ஏமா, ஏமா அடிக்கிற? ஏமா, இந்த மிஷினை கொண்டு போய் அந்த ரூம்ல வைமா. போமா. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கிறேன், என்ன மிரட்டுற ஸ்டூபிட். ஏன் சார், இங்க டோக்கன் குடுக்கறேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டானுங்களே. உங்களுக்கு எத்தனாவது பிரசவம்? 10வது. கண்ணை காட்டுங்க. கண்ணை தோற. இது எத்தனை? நீ எதை காட்டுறேன்னே தெரியல, எப்படி சொல்றது? ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் சார், சம்சாரத்துக்கு பிரசவம்னா புருஷங்க நிலையா மருந்து ஊத்துறாங்க? நான் கண்ணு வியாதிக்குள்ள வந்திருக்கேன். ஐயோ, என் 2 கண்ணும் தெரியலையே, என் சம்சாரத்தை எங்க போய் தேடுவேன்? இப்படி வழுக்க இருக்காத என் சம்சாரத்துக்கு. மங்கம்மா, 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 மங்கண்ணப்பள்ளி மங்கம்மா, மங்கம்மா, ஆ? மங்கம்மா, என்ன மங்கம்மா, கீழ இருந்து மேல வரைக்கும் மதுரை திருமண மகள் தூண் மாதிரி ஒரே சைஸா இருக்கு. நாய்க்கு என்னங்க, திங்குதா? நானும் இப்படிதான் ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். பையன் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஐயோ, பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. போயிரு. அடச்சா, சீயா, கண்ணை திறந்து கிழிச்சிருவேன், கிழிச்சு. மங்கம்மா, ఏమిది? అయ్యో, నర్సమ్మా, నర్సమ్మా, ఇక్కడ రా. కూర్చో, కూర్చో, కూర్చో. నర్సు, నీ దగ్గర Yes, ma'am. నాకు కొంచెం వివరం కావాలి. என்ன விவரம்? ఈ బిడ్డ ఆనా పొన్నా? 9. ఏమిది 9? மாசத்தை சொன்னேன், மாசம். అది మాసం 9, అది నాకే తెలుసు. అది కాదు, ఈ వయసులో ఉన్న బిడ్డ ఆనా పొన్నా అని ఇప్పుడే తెలుసా? முதல்ல உள்ள குழந்தை இருக்குதா கட்டிடுதான்னு பாக்கணும். ఏమిది కట్టి కుట్టి బిడ్డ బిడ్డ அது பிட்டாவோ பீடாவோ, நிறைய பேர் யூரின் டெஸ்ட்க்கு வந்துக்கிறாங்க, நிறைய பேர் மோஷன் டெஸ்ட்க்கு வந்துக்கிறாங்க. అది పోవటం నర్సు, నీకు ఎత్తిని బిడ్డ కొయిందే? எனக்கு 4, என் பொண்டாட்டிக்கு 4. పొండాటి? ఏమి నీదాని పొండాటి? என் புருஷனுக்கு 4, எனக்கு 4. వసై, మూజీలో కొడతాను. అక్కడ నాలు, ఇక్కడ నాలా? அவர் பொண்டாட்டிக்கு 4, எனக்கு 4. ఏం ట్రిక్? ஆள விடுங்க. బిడ్డ వయసులో ఒదికిదు. ஆ? నువ్వు కేಳು, వద్దు. కాదు కుర్తి కేಳು. వద్దు. రా, రా. వద్దు. కేಳು. காது மேல வலிக்குது. ஐயோ, ஐயா, என்ன எதுக்கு இப்படி ஆட்டிட்டு நடக்கிற? நடந்து நடந்து பழகி போச்சு. ஏய், என்ன பண்ண போற? கோமான்றான், பேண்ட் சட்டை போட்டுனுக்குறான். அது ஆபீஸ் கிளம்ப நேரத்துல கோமா வந்திருக்கோம். அர்ஜென்ட்ல அப்படியே வந்து படுத்துட்டாரு. நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தட், அதை இவன் மேல ட்ரை பண்ணலாமா? அது வந்து அக்குபஞ்சர் முறையில் அங்கங்க ஆணி அடிச்சாதான் கோமா தெரிஞ்சிருன்றாங்க. ஐயோ, தலையில தலைமுடி அதிகமா இருந்தாதான் இந்த கோமாவே வருதான். அதனால ஒண்ணு பண்ணுவோம், தலையை சுத்தமா மொட்டாச்சிடுவோம். அப்படியா சொல்றேன்? ஆ, ஜப்பான் மெத்தட்ல கட்டவரில் கட் பண்ணாம கோமா தெரிஞ்சிருன்றாங்களே. சரி, ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு கொடு. ஓ, இதுவா? ஓகே, இரு, வகையா உட்காந்துன்னு ஒரு வழி பண்றேன் இவரை.
இவன் கட்ட வரல கட்டிங் பிள்ளையரே பத்த மாட்டேங்குது. சுண்டு வரல் தான் கரெக்ட். பாத்தி இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாது. சைனீஸ் மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். என்ன சைனீஸ் ஸ்டைல்ல எவனையும் மேல தூக்கிடலான்றியா? அது இந்தியன் ஸ்டைலியா? ஆ. நாம இப்ப ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் இந்த லட்டி எடுத்து இவன் கால்லயே மொட்டு மொட்டுன்னு போடுறோம். குச்சி உடஞ்சிடுமே. குச்சி உடையாது மேன், முட்டி உடையும். கோமா தெளிஞ்சிரும். போட்டுமா? போடு. ஏக் தோ தீன் பகடா சாப்பிடு. பாட்டி அப்படியே புஸ்தகம் மாதிரி மடிஞ்சிட்டான். இன்னும் கொஞ்சம் பைன் பண்ணலாமே. அதுக்கு இன்னும் ஒரு 4 சுத்து தேவைன்னு நினைக்கிறேன். சுத்து சுத்திடுவான். டாக்டர் கப்பு நேக்குற. அம்மா